Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from sumishomechef. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போவுமே வீட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய மூணு பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பால், தேங்காய், அப்புறமா சுகர், இந்த 3 இருந்தாலே போதும் சூப்பரான ஸ்வீட் நாம் வீட்டிலையே தயார் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 750 ml திக்கான பால் எடுத்துக்கலாம், அதாவது 3/4 லிட்டர். இப்போ இந்த பாலை நல்லா கொதி வர்றது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வற்றி வரணும், அதாவது 1/4 பங்கு அளவுக்கு நல்லா வற்றி வரணும் இந்த மாதிரி. இப்போ நாம் இதில் தேங்காய் சேர்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 3 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் இதே ரெசிபியை நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக பண்ணுறதா இருந்ததுன்னா 1/4 லிட்டர் பாலுக்கு 1 கப்பு தேங்காய் வச்சு செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த தேங்காய் இந்த பாலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். அண்ட் சைடில் இந்த மாதிரி படிஞ்சு வரக்கூடிய அந்த ஆடைகளையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க பாலாடை. அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அண்ட் சுகர், தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நாம் இதை வேக வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துடுச்சு. இதில் இப்போ நாம் விருப்பப்பட்டால் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், அதாவது கேஷ்யூஸ் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாதாம் பருப்பும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறது வரைக்கும், இந்த மாதிரியான ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் சுத்தமாக ஈரத்தன்மை இருக்காது, லைட்டாக ஸ்டிக்கியான ஸ்டேஜ் தான் இருக்கும். கையில் எடுத்து பார்க்கும்போது ஒட்டுறது மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் இல்லைனா ஒரு பாத்திரத்தில் லைட்டாக ஆயில் இல்லைனா கீ அப்ளை பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கோகோனட் ஸ்வீட்டை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இது கரெக்டான ஷேப்பில் தட்டி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் மைல்டான சூடோடையே செஞ்சுக்கோங்க. அண்ட் லைட்டாக இதை கொஞ்சம் ஆறுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா அதை சின்ன ஸ்கொயர் ஷேப்லேயோ உங்களுக்கு விருப்பமான ஷேப்லேயோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பால்கோவா ஃப்ளேவரோட தேங்காய் பர்ஃபி சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ அந்த பால்கோவா வாசமும் அந்த தேங்காய் வாசமும் சேர்ந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வாயிலேயே இருக்கும். மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை இன்றைக்கி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். Thank you so much for watching.